யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? திரும்ப வாசிப்போம் சத்தமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப என்ன நாமம் என்று சொல்லி இங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த நாமம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற 300 முக்கோடி தேவர்களுடைய நாமம் கிடையாது. இது இயேசு என்கிற நாமம். என்ன நாமம் சொல்லுங்க? இயேசு என்கிற நாமம். அப்ப இந்த நாமத்தினால ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ, ஒருத்தர் 2 பேர்ல அத்தனை பேர்கள். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இயேசு என்கிற நாமம் என்ன நாமம் அப்படின்னா, ரட்சிக்கிற நாமம். என்ன நாமம்? ரட்சிக்கிற நாமம். எங்க இருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்றால், நரகத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மை ரட்சிக்கிற நாமம். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமம் என்றால் இயேசு என்கிற நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ரோமர் எழுதுற நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. வாசிக்கிற பாருங்க. ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுங்கன்னா, அவருடைய நாமத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னா, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யணும். என்ன நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் கூப்பிடும் போது அவர் நம் அருகில் வருகிறவராக இருக்கிறார். எப்படி கூப்பிடுறது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்ப அவருடைய நாமத்துக்கு நாம் சொந்தக்காரராய் மாறணும் அப்படின்னா இருதயத்துல விசுவாசிக்கணும். சொல்லுங்க, இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கையிடணும். என்ன வாயினால் அறிக்கையிடணும்? இயேசுவே மெய்யான தெய்வம், என் பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி வாயிலே அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், இயேசு என்கிற நாமம் பாவத்திற்கு நம்மை மீட்கிற நாமமாக இருக்கிறது. 2வது, இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார் என்றால் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்? பிள்ளை. அப்ப இயேசு அவர் நாமத்தினால ஏற்றுக்கொண்டு அவரின் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இருதயத்துல நம்பி வாயினால அறிக்கையிடும் போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். பிள்ளை அப்படின்னு சொன்னா அப்பாவை கூப்பிடுமா இல்லையா? அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து கொடுங்க. அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கும்படி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். எப்படி கூப்பிடலாம்? இயேசுவை அப்பான்னு கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். அப்பான்னு கூப்பிடுவதற்கு நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். முதலாவது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு அப்படின்னு பார்த்தோம். அவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய பாவங்களுக்கு நீக்கி நம்மை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இருதயத்துல விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ண முடியும். அறிக்கை பண்ணும் போது அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னா அப்பா பிதாவே என்று
கூப்பிடுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிடும் போது அதிகாரத்தை கொடுக்கிறது மாத்திரல, அவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அப்பான்னு கூப்பிடுறது மட்டும் அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கல. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் கெட்டு போக கூடாது. யார் கெட்டு போக கூடாது? நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக நம்ம அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி அன்பை வெளிப்படுத்துறான்னு சொல்லப்படுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம, வாழ்க்கை அழிந்து போகாமல் அவன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு. அப்ப இயேசுவை படிப்படியா நம்ம நம்பும் போது முதலாவது அவருடைய நாமம் மேலான நாமம், ஏனென்றால் அது ரட்சிக்கிற நாமம். ரட்சிக்கிற நாமத்தை தெரிந்து கொண்ட பிறகு இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணுகிறோம். வாயிலே அறிக்கை செய்த பிறகு இயேசு நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, நாம் கெட்டு போக கூடாது. சொல்லுங்க, நாம் கெட்டு போக கூடாது. உலகத்திற்கு மனிதர்கள் கெட்டு போக விரும்புவாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரடியா ஒரு கூட்டம் வரும். இவன்டா என்பது இவ்வளவு சீக்கிரத்துல பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகமா இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பி விசுவாசிக்கும் போது நம்மை கெட்டு போவதற்கு அவர் விடுவது கிடையாது. அப்படின்னா என்ன நமக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துல தேவன் வந்து தங்குகிறார். யாரு வந்து தங்குகிறார்? உங்க இருதயத்துல யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். சொல்ல பேசுற சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அப்ப பரிசுத்த ஆவியில தங்குகிற ஆலயத்துல கேடு உண்டாக்குற காரியத்தை தேவன் அனுமதிப்பது கிடையாது. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு நித்திய ஜீவனை தந்து 17ஆம் வசனம் உலகத்தை ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும் போது தம்முடைய குமாரனுடைய நாமத்தை அனுப்பப்பட்டவனாலே ரட்சிப்பு உண்டாக அனுப்புகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. முதலாவது அவர் நாமத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன நாமம்? இயேசு. அவர் ரட்சிக்கிறவர். ரெண்டாவது நமக்கு ஒரு என்ன சொல்றாரு? ரட்சிக்கிறது மாத்திரம் நம்ம இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதோட அவர் நிறுத்தல, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். கொடுக்கிறவர் மாத்திர இல்ல, நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. எனக்காக இயேசு பலியானதுனால நான் உலகத்துல கெட்டு போற வாழ்க்கை வாழ முடியாது. மறுபடியாக நிறைவான நித்திய ஜீவன் உங்களுக்கு இயேசு தருகிறார். நிச்சய ஜீவன் பெறுகிறதற்கு நாம் எந்த ஒரு யாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை. மலை ஏறி இறங்க வேண்டியதில்லை. 7 கடல் தாண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்துல வந்து நீங்க வாசம் செய்க, நான் கெட்டு போகாமல் வாழ வைக்கிற தெய்வம் இயேசு என்பதை நாம் தீர்க்கமாக சொல்லுவோம். எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே எனக்குள்ள வாங்க. அவ்வளவு வேற பெரிய இது கிடையாது, பெரிய ராணுவ ரகசியம் கிடையாது. இயேசுவே எனக்குள்ள வாங்க. எல்லாம் கண்களை போடலாமா? கண்களை மூடி ஆண்டவர் கூப்பிட்டு இயேசுக்கா எனக்குள்ள வாங்க. இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த காரியத்தை செய்வதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் தவிர வேறு ஒன்று. இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். 300 முப்போடி தேவனுடைய நாமத்தை காட்டிலும் இயேசு என்கிற நாமம் இருந்தது.
அந்த இயேசு என்கிற நாமத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நான் உன் பாவங்களுக்காக மறிக்க போகிறேன், மறித்து என் ரத்தத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை செய்யணும். வாயில அறிக்கை செய்யறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற, நீ என் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு உன் இருதயத்துக்குள்ள நான் வந்து தங்கி உன்னை ஆளுகை செய்ய போறேன். உன் வாழ்க்கையில கெடுதலை நான் கொடுக்க மாட்டேன், கெடுதலை நான் கொடுக்க மாட்டேன், நித்திய ஜீவன்ல கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த இயேசு நமக்கு தேவை என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க கரத்தை உயர்த்தி, ஏசப்பா நீர் எனக்கு தேவை, ஏசப்பா நீர் எனக்கு தேவை, நான் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும். இது யாரும் இல்லை. ஒருவர் நம்ம அப்பா அம்மா கெட்டு போக கூடாதுன்னு யோசிப்பாங்க, ஆனா சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. எல்லா காரியம் தீமையா தான் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிற என்னுடைய இதயத்துல இயேசு வரணும். இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ உங்க வலது கருத்த வானத்து நேரம் எழுதி, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, என் இருதயத்தின் சிங்காசனத்துல நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. நான் எப்படிப்பட்டவனா வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாக என்னை வாழ வேண்டும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி ஒரு ஜெபத்தை நீங்க செய்யும் போது இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும். இந்த ஜெபத்தை என்னோட சொல்லுகிற அன்புள்ள இயேசுப்பா, நீர் எனக்கு தேவை, எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாக என்னை மாற்றுங்க. என் வாழ்க்கையின் சிங்காசனத்துல நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க. என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இதே கண்கள் கொடுக்க